ஃப்ரெண்ட்ஸ், வீடு க்ளீன் பண்ணலாமா? இங்கே பாருங்கள் வீடெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வீட்டை நம்ம க்ளீன் பண்ணலாமா? அங்கே போகலாம். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம தோட்டம். நம்ம தோட்டத்தில் வந்து லெமன் செடி இருக்குது. லெமன் பறிச்சிட்டு வரலாம், வாங்க போகலாம். வாங்க. இதுதான் நெல்லிக்காய் மரம். ஆனால் நெல்லிக்காவே இன்னும் வைக்கல பாருங்க. வச்சு கொட்டி இருக்குது. இது வந்து துளசி. இந்த பூ அழகா இருக்கா? இங்கே பாருங்க, குண்டு மல்லி செடி, அடுக்கு மல்லி, நிறையா பூ பூக்கும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா?
இந்த மருதாணி விதையை வந்து வீட்டில் வந்து நம்ம சாம்பிராணி புகை கொடுப்போம்ல, அந்த மாதிரி மருதாணி புகை கொடுத்தோம்னா வீட்டில் இருக்க கெட்ட இதெல்லாம் நீங்களும் சொல்லுவாங்க. நீங்களும் செய்யுங்க. இதுதான் லெமன் செடி. லெமன் இருக்குதான்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள். ஓகே, 3 காய் பெரிச்சாச்சு. இன்னும் இருக்குது, நிறைய பிஞ்சா இருக்குது, எல்லாமே பெருசாகணும். அதனால இப்போ இது 3 ஓகே தான், இது மட்டும் போதும். எடுத்துட்டு போலாமா? இங்கே பாருங்க, இதுதான் சுண்டைக்காய் செடி. சுண்டைக்காய்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? சுண்டைக்காய் வத்த குழம்பு வைக்கலாம், சுண்டைக்காயா போட்டு குழம்பு வைக்கலாம். இங்கே பாருங்க, குட்டியா மாமரம். இதுதான் நாங்கள் வளர்த்துட்டு இருக்கிறோம். இது ஒரு மாமரம். இந்த மாமரத்துக்கு தான் உரம் வைக்கணும். எப்படி இருக்குது பாருங்க, பூச்சரிச்சு போன மாதிரி இருக்குது. தென்னங்கன்று லைனாக நாங்கள் பதுவு போட்டு தேங்காய் வாங்கிட்டு வந்து பதுவு போட்டு வச்சிருக்கோம். அதுக்கு மாட்டி சாணம்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டோம் பாருங்க. ஒரு அண்ணன் கூட ஃபுல்லாக போட்டோம். இதுக்கு நாங்கள் இந்த கண்ணிக்கு வந்து எருவு அதிகமாக போட்டதுனால பட்டு போச்சு. அதனால தான் எப்போவுமே எருவெல்லாம் வந்து கொஞ்சம் திட்டமாக போடணும், ரொம்ப அதிகமாக போடவே கூடாது. பட்டு போச்சு பாருங்க தென்னை. இது எல்லாமே இப்போ வச்சது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, தோட்டத்துக்கு வந்தாச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம மறுபடியும் இப்போ வீட்டுக்கு போகலாம். ஓகேவா? ஓகே, பாய்.